வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப எனக்கு பிடிச்சதுலே சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மகான்கள் சமாதிங்கனாலே எனக்கு அவ்வளவு அ கோயில விட அந்த இடத்துல ஏதோ நெறைய பவர உணர்ந்தவள் நான். அந்த பவர் ரொம்ப பரிசுத்தமானதாக, அமைதித்தன்மையும், நம்மளா உணர வைக்க ஒரு முழுமையான தன்மையும் எனக்கு குடுக்குற இடம். அது நான் கணக்கம்பட்டியார் மூட்டை சாமிகள பார்க்கும்போதும் நான் உணர்ந்திருக்கேன். அவர தத்ரூவமாக பார்த்து அவர் தான் என்ன அந்த இடத்துல அதாவது சித்தர்கள் இருக்காங்க, மனிதர்கள் கூடயும் தெய்வம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சு குடுத்தவர் கனகவட்டியார் மூட்டை சுவாமிகள் தான். அடுத்த ஆள பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தத்துரூவமாக, மனப்பூர்வமாக உணர்ந்து நெறைய அற்புதங்களை என்னுள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நெறைய மாற்றங்களை நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன். இத எல்லாரும் அனுபவிக்கணும் இந்த மாற்றத்தை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவு. இது நான் பௌர்ணமி நிலவுனாலே நான் ரொம்ப மயங்கி போகுற தன்மை. நிலவில் என்ன லயச்சு இருப்பதும், மாடியில போய் நிலவோட உட்கார்ந்துறது, மாடியில நிலவுகிட்ட பேசுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அது என்ன அறியாமல் உருவான ஒரு விஷயங்கள். ஆனா அந்த நிலவுக்கும் ஜீவ சமாதிக்கும் நெறைய தொடர்பு இருக்கிறதுங்கிறது, இப்ப சமீப காலமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வழிபாடு முறைகள். அந்த வழிபாடு முறையில் நான் 3 பௌர்ணமி தான் நான் போயிருக்கேன். அந்த 3 பௌர்ணமியில் எனக்கு என்னுள் நெறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அத உங்ககிட்ட பகிர்வதில் நான் மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு அந்த ஜீவ சமாதி அந்த கோயில் இருக்கு இல்லையா? அந்த கோயில தொடும்போது முதல்ல சாதாரண ஒரு மனிதராக, சாதாரண ஒரு மனுஷியாக எல்லா கோயிலையுமே பார்க்குற மாரி தான் அத பார்க்கறதுக்கு போனது ஃபர்ஸ்ட். அந்த போகும்போது அவ்வளவு நான் அதன் மேல் பற்று இல்ல. தடவ போகும்போது சாதாரணமா பார்த்துட்டு வந்தேன். 2வது தடவ ஒரு டிப்ரஸ்ட் ஒரு ஒரு மாரியா மன அழுத்தத்தில் என் வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது ஒரு டாக்டர் எனக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கு. நான் உங்ககிட்ட பேச வரணும்னாங்க. நானே மன அழுத்தத்துல இருக்கேன். நீ என்கிட்ட பேச வரியாம்மா? அப்படின்னேன். இல்ல உன்கிட்ட பேசினா ரிலீஃப் ஆயிருவேன். சரி வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவ என்னிடம் பேசிட்டு நம்ம 2 பேரும் பாம்பன் சாமிகள போய் பார்த்துட்டு வரலாமா? அப்படிங்கிற மாரி. அதாவது பாம்பன் சாமிகள பார்க்க போலாமான்னு கேட்கல. வாங்க அந்த கடல் பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவான்மியூர் கடல் பக்கம் என்ன கூட்டிட்டு போனா. கூட்டிட்டு போய் அங்குள்ள சாப்பாடுகள்லாம் வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னாப்புல எங்களுக்கு அந்த சமாதி பாம்பன் சாமிகள் சமாதிக்கு போயிட்டு வந்துருமா அப்படின்னா. சரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கிருந்து எங்களுடைய மாற்றங்கள். அங்க போயி அங்க ஒரு அவருடைய தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ நான் சொன்னேன், "பௌர்ணமி, பௌர்ணமி இந்த இடத்துக்கு வரலாமா?" அப்படின்னு கேட்டது. அப்புறம் பௌர்ணமிக்கு நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நானும் அந்த டாக்டரும் அப்புறம் இன்னொரு என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க 4 பேரும் அந்த இடத்த தொடுவோம். தொட்டுட்டு கரெக்ட்டா 12 மணி வரைக்கும் வேல் பூஜை, சண்முக கவசம் படிப்பாங்க. அந்த சண்முக கவசத்தில் நானும் பங்கேற்று அந்த அந்த பாடல்கள உள்வாங்குவேன். இதுல என்னன்னா, அந்த சண்முக கவசம் படிக்கிறது அதெல்லாமே எனக்கு ரொம்ப அற்புதமான சக்திய உணர்ந்துச்சு. ஆனா, அங்க பேசுறவங்க விதம் அங்க ஜீவ சமாதி மகான்கள் ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்தவங்க. மனிதர்களை மன்னிக்கும் குணமுடையவர்கள். மனிதர்கள் தவறுகள் அவங்க கர்மாவுக்கு தக்கன கர்மாக்கள் செஞ்சு தவறு செய்பவர்கள் நெறைய இந்த மனித உலகத்தில் தோன்றுறாங்க. தோன்றி மறைந்து அப்புறம் அவங்க தப்பு கணக்குகளை திருத்ததுக்கு அடுத்த பிறப்பு எடுக்குறாங்க. நம்மளை நாடி வரும் ஜீவ சமாதிக்கு நல்ல அறிவை குடுக்கணும் ஒழிஞ்சு, மத்த மனிதர்களை சாடி பேசவே கூடாது. அங்க அந்த தப்பு நடக்குது. அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதது. 1000 மக்கள் சூழல் இருக்கும் இடத்தில் தவறுகளை சுட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற மனிதர்களை நம்ம கிட்ட இருக்கிற மனிதர்களுக்குள்ள அறிவுரைகள் தான் அங்க வழங்கணும் ஒழிஞ்சு, நம்ம மனிதர்கள் எதை நோக்கி பயணிக்கணும்? மற்றவர்களை சாடுவதை விட, நம்ம நல்லொழுக்கமும், நல் சிந்தனையும் அங்க மனிதர்களுக்கு விதைக்கணும் ஒழிஞ்சு, மத்த மனிதர்களை அங்க அவதூறு பேசுதலோ, ஒரு மகான்கள் போதனை இது பண்ணும்போது, அந்த போதனைக்குள்ள தத்துவத்தை மட்டும் தான் வெளிய எடுத்துட்டு வரணும். நீங்க மத்தவங்களுடைய இது காழ்ப்புணர்ச்சிய அங்க காண்பிக்கிறதோ, ஒரு பணக்காரன் நகை போட்டு வந்தா அவங்க இதானவன், இங்க இது அந்த இது பந்தால இங்க இருக்கக்கூடாது. அது அவர் அப்படிப்பட்டவங்க மட்டும் தான் அது பந்தா இல்லாத நார்மலான ஒரு சக மனிதர்களாக வாழ்பவர்கள் மட்டும் தான் ஜீவ சமாதிய அடைய முடியும். பந்தாவும் அந்த இது அகங்காரம் உள்ளவர்கள் அந்த ஜீவ சமாதிய தொட முடியாது. முதல்ல அத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் யார் அந்த இடத்தில் நிரந்தரமாக தங்க போகிறார்களோ, அவங்க மட்டும் தான் அந்த இடத்துக்கு அந்த பலனை அனுபவிப்பாங்க. அதனால அந்த அங்க பேசுற சண்முக கவசம் பாடும்போதெல்லாம் அற்புதமாக இருந்த ஒரு விஷயத்தில், எனக்கு இந்த சின்ன சின்ன அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏன் இவ்வளவு அழகான ஒரு அழகான சாமி கடவுளுடைய போதனை இடத்துல
தவறான மந்திரங்களை பேசி அங்க அசிங்கத்தை கலக்கக்கூடாது. வெறும் பியூரிட்டி ரொம்ப அன்பான இடத்தாக அங்க இடமாக தான் மாறணும். இதுதான் முக்கியமானது. அந்த இடத்த நான் எதிர்பார்க்கிறேன். சண்முக கவசத்துடன் அந்த வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது வந்து எனக்கு அற்புத மாற்றங்களை குடுத்தது. ஏன்னா, என் பொண்ணு வந்து கல்யாணமே கட்ட மாட்டேன், அந்த மாரி ஒரு இதுல இருந்தா. அவ வந்து நாய்ங்கள் தான் அவளுக்கு உலகம். நாய், பூனை இந்த மாரி மற்ற உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற தாட் அதிகமாக இருந்தது. அவ எனக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஓகே இது அவளுடைய லைஃப் இதுதான் அப்படிங்கிற மாரி நானும் மனச ஏத்துக்கிட்டேன். ஆனா, மனசுக்குள்ள ஒரு வருத்தமாக இருந்தது. நம்மளுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன ஆவாங்க? சரி அவங்க அப்பா எந்த வழியில எடுத்துட்டு வந்தாங்களோ, அந்த வழிய அவங்க சூஸ் பண்ணி போகட்டும் அப்படிங்கிற மாரி. ஆனா, பாம்பன் சாமிகள் கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்த அழுத்தம் இருக்கிற மாரி எக்காரணத்துக்கு கூட அழமாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அங்க போகும்போது மட்டும் அந்த மனசுல என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனுடைய லைஃப் நல்லா இருக்கணும். இந்த மாரி மனசுல மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அற்புதங்கள் நெறைய நடத்தின அந்த பாம்பன் சுவாமிகள் சமாதியில் எனக்கும் ஒரு அற்புதம் நடந்தது. நான் எப்படி வழிபாடு பண்ணுனேன்னா, 12 மணி வரைக்கும் அந்த சண்முக கவசத்த கூட இருந்து பாடிக்கிட்டே இருப்பேன். 12 மணிக்கு அப்புறம் நான் வந்து பக்கத்துல உள்ள கடற்கரை பக்கத்துல போயி அந்த நில ஒளியில உட்கார்ந்து, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மந்திரம், என்னோட உபவாச மந்திரம், உச்சிஷ்ட கணபதிய நினைச்சுக்கிட்டு, அந்த கடற்கரையில உட்கார்ந்து நான் எல்லாத்தையும் அங்க வந்து என் மனசில் தோன்ற பாரங்கள், ஒரு மனிதர்கிட்ட எப்படி நம்ம ஒப்பிப்போமோ, அதே மாரி என் நிலவாகிய தாயிடமும் அந்த கடற்கரை, கடலில் எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு, கடல்ல அப்படி கால நெனச்சு தொட்டு கும்பிட்டுட்டு, மனசு அப்படி லேசாகும். இன்னும் 1 மாசத்துக்கு அது எனக்கு தாங்கும். அந்த மன அழுத்தங்கள்லாம் நீங்கிரும் ஒரு நம்பிக்கையில திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன். அடுத்தடுத்த மாசம் வந்து எனக்கு அற்புதங்கள். என் பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த கல்யாணமும் வரப்போகுது. இந்த மாரி அற்புதங்கள் நிகழ்த்தி என்னால இதெல்லாம் நம்ப முடியாத விஷயங்கள். நம்ப அதாவது கனகப்பட்டியார்கிட்ட இருந்து அவ்ளோ மாற்றங்கள் உணர்ந்த நான், இங்கேயும் பாம்பன் சுவாமிகள்ட்டயும் அவ்ளோ மாற்றத்த நான் உணர்ந்தேன். இத வந்து எல்லாருமே உணரணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு ஆசை. அதனால தான் இந்த பதிவ வந்து உங்களுக்கு குடுக்குறேன். பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி வழிபாடு வந்து பௌர்ணமி, அமாவாசை சமயங்களில் அமாவாசைய விட பௌர்ணமி சமயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு நம்மளுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறது. இப்போ நான் வந்து பக்கத்துல கடலுக்கு இருக்குது. அதனால ஒரு ஜீவ சமாதிய போயிட்டு கடல போய் பாருங்க. உங்களுக்கு உங்க மனதில் உள்ளத ஃபுல்லா அந்த கடல்ல சொல்லும்போது, அத அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி குடுக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். உங்க வீட்டு பக்கத்தில் கடல் இல்ல. இதுக்காக நான் கடல தேடி போடணுமா? நான் வந்து அந்தவுடைய நில ஒளியே தண்ணீல பட்டு, அதோட வைப்ரேட்டில் நான் வந்து எப்படி புலம்புறது? எப்படி நான் சொல்லி அந்த பலன பெறுறது? அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றும். ஒண்ணுமே இல்ல. ஏதாச்சும் ஜீவ சமாதிக்கு போங்க. ஜீவ சமாதிக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் மாரி எடுத்து மொட்டை மாடியில வைங்க. அந்த மொட்டை மாடியில் நில ஒளி வந்து அந்த பவுல் தண்ணீல படட்டும். அந்த தண்ணீல வந்து நில ஒளி படும்போது, அந்த நில ஒளியில் உட்கார்ந்துகிட்டு, அந்த தண்ணிய பார்த்துக்கிட்டு, உங்களுடைய மனக்குறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அந்த தண்ணிய தொட்டு கும்பிட்டுட்டு, "எனக்கு எல்லாத்தையும் நீக்கி குடு" அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கண்ண மூடி தியானத்தில் இருங்க. உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் இருக்கோ, அந்த இஷ்ட தெய்வ வழிபாட பண்ணிட்டு, நீங்க பண்ணுனீங்கன்னா, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த தண்ணீல வந்து உங்களுக்கு எப்பமாச்சும் கடற்கரை ஓரமாகவோ, இல்லாட்டி ஆற்றங்கரை ஓரமாக போகும்போது ஏற்படும் அந்த மணல மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மணலையும் உட்கார்ந்து அந்த தண்ணீல போட்டுட்டு, அப்புறம் நில ஒளிய உள்வாங்குங்க. அதுதான் ரொம்ப வைப்ரேட் குடுக்குது. இந்த மாரி பண்ணும்போது நெறைய மாற்றம் இருக்குது. எனக்கு நான் சொன்ன டாக்டர் வந்து அவங்க கிளினிக் வைக்க போறாங்க. என்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தாங்களே, அவங்க வந்து ஆஃபீஸ் தொடங்கியிருக்காங்க. இந்த மாரி ஒரு நியூ ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி அவங்க எதை நோக்கி வந்தாங்க, நாங்க 3 பௌர்ணமி தான் போயிருக்கோம். அதுக்குள்ளேயே எங்களுக்கு அவ்வளவு மாற்றங்கள் கிடைச்சது. இத வந்து எல்லாரும் நான் மட்டுமே இந்த அற்புதங்களை நான் அனுபவிக்கக் கூடாது. உங்க அனைவருக்கும் வந்து சேரணும். இந்த பாம்பன் சாமிகளுடைய அற்புதம் 1000 மடங்கு சொல்லலாம். அதில் வந்து நான் என்னுடைய குழுவில் சேர்ந்தவங்க அத்தன பேரும் அந்த அற்புதத்த உணர்ந்திருக்கோம். நான் மட்டும் உணர்ந்து இத சந்தோஷத்த அனுப்பக்கூடாது. அவருடைய அற்புதம் இந்த உலகம் ஃபுல்லா தெரியணும். பாம்பன் சாமிகள் மட்டும் இல்ல, உங்க பக்கத்தில் இருக்கும் எந்த ஜீவ சமாதி இருந்தாலும், அந்த ஜீவ சமாதிய தொட்டுட்டு நீங்க ஒரு பௌர்ணமி நிலவில் அந்த ஒளியுடன் சேர்ந்த நீரில் உங்களுடைய மனசக்தியையும், மனசாந்தியையும் அங்க அனுப்பி வச்சிருங்க. தயவு பண்ணி ஜீவ சமாதிகள் மற்றவங்க யாரை பத்தி குறை சொல்லாதீங்க. இறைவன் ஜீவ சமாதி உள்ள மகான்களை பத்தி புகழார மட்டும் பேசுங்கள். புகழ் மட்டும் தான் அங்க நிலைச்சு நிக்கணும். மத்த யாருமே இகழ்வார் வாய்கள் வரவே கூடாது. அதனால நல்லவங்க எப்போதுமே ஐயாவுடன் தொடர்புலயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாம்பன் சுவாமிகளுடன் எல்லாரும் தொடர்பு பெற்று நல்ல வளமுடன் வாழணும். அந்த பாம்பன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்க்கிற அத்தனை பேருக்கும் வந்து கிடைக்கும்.
எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று பல மடங்கு நன்மைகளை பெறுவீர்கள். என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உங்க அனைவருக்கும் உண்டு. நன்றி, வணக்கம்.